தலைமுறை, தாய் தந்தை 2ஆம் தலைமுறை, தாத்தனும் பாட்டியும் 3ஆம் தலைமுறை, பூட்டனும் புட்டியும் 4ஆம் தலைமுறை, ஓட்டனும் ஓட்டியும் 5ஆம் தலைமுறை, செய்யோனும் செய்யோளும் 6ஆம் தலைமுறை, பரன் கூட்டல் பறை பரம்பரை 7ஆம் தலைமுறை. இப்படி 7 தலைமுறைகளுக்கு பெயர் வைத்த என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கத்தை சொல்லி, உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு அருமையான மகளிர் தின வாழ்த்துக்களையும் சொல்லி, குறிப்பாக சொல்லணும்னா நான் ரொம்ப சீரியஸான ஆள் கிடையாது, ரொம்ப சீரியஸாக பேசிட்டு போயிருக்கு. இன்னைக்கு மகளிர் தினம். நடுவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பெண்கள்னா திமிரு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. இனிமேல் மாற்றிக்கங்க, மகளிர் தினத்தில் சொல்கிறேன், பெண்கள் திமிர் பிடித்தவர்கள் அல்ல, திமிருக்கே பிடித்தவர்கள். ஒவ்வொரு குடும்பமும் செங்கலால் ஆகவில்லை, எங்கள் பெண்களால் ஆகிறது என்று பெண்கள் பட்டிமன்றத்திற்கு 7 பேர் படையெடுத்து வந்திருக்கிறோம். அதில் நடுவரை குறிப்பாக சொல்லணும் இல்லையா? நடுவர் ஏதாவது பாராட்டுச்சா? இப்போ நான் பாராட்ட போகிறேன், டோட்டல் ஊர் எப்படி கை தட்டுதுன்னு பார்க்குறீங்களா? ஓகே, சொல்லுங்க. கொசுனா கடிக்கும், ஹார்ட்னா துடிக்கும், பாம்னா வெடிக்கும், எங்க எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். ஆஹா 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 ஆஹா. கலர்ல நீங்க ஒரு குங்குமப்பூ. ஓகே. மணப்பதில் நீங்க சிவப்பா இருக்கும். நீங்க சிவப்பா தான் இருக்கீங்க. இது சிவப்பா, ரோஸ் கலர்ல இருக்கீங்க மேடம். கலரில் நீங்கள் ஒரு குங்குமப்பூ. ஓகே. வாசனையில் நீங்கள் ஒரு மல்லிகை பூ. வீணையில் தெரியும் உங்கள் அழகான வாசிப்பு. மொத்தத்தில் நீங்கள் ஒரு அழகு குஷ்பு. இந்த பிள்ளை வந்து என்னைய ரொம்ப பாராட்டி பேசிச்சு, மயனை MBBS படிக்க வச்சிருக்கேன்னு. அவன் ஒரே ஒரு வார்த்தை இப்போ சொல்கிறான், டாக்டருக்கு படிக்க வச்சேன், இத்தனை லட்சம் செலவழிச்சேன்ற பேச்செல்லாம் பேசக்கூடாது. உனக்கு வேணும்னா நீ கார் எடுத்துட்டு தனியாக போ, எனக்கு வேணும்னா நான் என் முன்னாடி கூட காரில் போவேன். என் பிள்ளை பேசுது. அதை விட ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அலைஞ்சு திரிஞ்சு பட்டிமன்றம் பேசணும்னு. இந்த வெளியே வேலைக்கு வர்ற பெண்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா மேடம்? தஞ்சாவூரை தாண்டிக்கிட்டு இருக்கேன், நைட்டு ஒரு 11 மணி தான் இருக்கும், பஸ்ஸே தூங்குதுங்க. நானே ரவுடி கேடி நான் முழிச்சிருக்கேன். பின்னாடி இருந்து 3 விரல் எனக்கு தான். டக்குன்னு விலகிக்கிட்டேன். மறுபடி வந்துச்சு செகண்ட் ஆப்ஷன், அப்பையும் விலகிக்கிட்டேன். 3ஆவது தடவை வந்துச்சுல, இந்த பூவை கட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேடு வச்சிருப்பேன் சார், அதை எடுத்து நறுக்குன்னு வெட்டிட்டேன். அப்படி அப்படி போடுங்க. ரத்தம் கொட்டுது. 50 வயசு கிழட்டு நாய் எந்திரிச்சு சொல்லுது, சொல்லிட்டு வெட்ட மாட்டேன் நான், சொல்லிட்டு நீ விட மாட்டேன். பெண்கள் வெளியே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நாய் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் வெளியே போனால் தரம் உயர்கிறதான். ஒரு 4-5 பேரை எடுத்துட்டு வந்து ஆஷிக்கு பூஷிக்கு ஷிண்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நார்மலாக சசிகலாவை பார்க்கணும் என்ன நிலமை இருக்குன்னு. எங்கள் வீட்டில் எவ்வளோ போராட்டம் தெரியுமா? இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு என் புருஷ் கால் பண்ணுறாரு, தங்கம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்னு கேட்டார். ஒரு நாளும் சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்க மாட்டார், மனுஷன் தண்ணி குடிக்கிறியான்னு கேட்குறாருன்னு. ஏங்க கேட்குறீங்கன்னு கேட்டேன். இல்லடி, எருமை எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்னு கேள்வி கேட்டிருக்கான், உன்கிட்ட கேட்டு பதில் போடலாம்னு இருக்கேன்றாரு. நான் மாதம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறேன்னு என் புருஷன் என் பேச்சா கேட்குறாரு? நோ, நெவர் நெவர். அந்த 3 பேரை பற்றி ஒன்று சொல்லட்டா, ஒரு ரகசியம் சொல்லட்டா? 3 பேரும் பஸ்ஸில் போனால் வீராங்கனைகள். ஆமா, வடிவேல் மாதிரி எங்கேயுமே பிடிக்க மாட்டாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா நிப்பாங்க. ஸ்டெடியா. ஏன் தெரியுமா? கம்பி எட்டாது. அதே மாதிரி 3 பேருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. 3 பேருமே பெரிய கிரியேட்டர்ஸ். அப்ப நடுவர் நீங்க கேட்கணும், என்ன கிரியேட் பண்ணுவாங்கன்னு. என்ன கிரியேட் பண்ணுவாங்க? அவங்களே ஒரு வீட்டுக்கு போனா அந்த குடும்பத்துல பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு ஆபீஸுக்கு போனா அங்க கிரியேட் பண்ணுவாங்க. இப்படியே கிரியேட் பண்ணி எங்க பாப்பா வேற சொல்லுது, நான் அழகா இருக்கேனா, நீ அழகாவமா இருக்க, நல்லா அகலமா இருக்க. காலையில் 8 மணிக்கு ஓசூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேங்க. ஒரு 8 வயசு பையன் என்னை பார்த்துட்டு சொல்கிறான், மச்சா எவனோ கும்கிக்கு சேலையை கட்டி விட்ருக்கான்டான்றான். என்னையவே சொன்னான்னா என்ன சொல்லுவான்? ஒன்றை என்ன மாதிரி பெண்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம்? வேலைக்கு போகிறதா, சம்பாதிக்கிறதா? இல்லை, என்னை விட குண்டா ஒரு பொம்பளை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அதனால எனக்கு ரோகிணியை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஓகே. நிறையா சொன்னாங்க, பொண்ணு வந்து இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறாங்கன்னு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பெண்கள் MBA படிக்கிறாங்களாங்கிறது முக்கியம் இல்லை, குடும்பத்திலிருந்து குழந்தைகள் MB விடாமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா MB போயிடுது. அதுக்கு நான் சாட்சியோட சொல்கிறேன், நீங்களே உங்கள் குடும்பத்தெல்லாம் நினச்சிக்கோங்க. ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறேன். உங்கள் வீட்டிலே ஒரு 2 வயசுக்கு பெண் குழந்தை இருக்கும். ஒரு தாய் வேலைக்கு போகிறதுனால
இங்கேயுமே வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மேடம், நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு 2 வயசு குழந்தைய, 2 வயசு பெண் குழந்தைய கண்ணுக்குள்ளே கொண்டு வாங்க, நான் சொல்கிறது அப்படி இருக்கும். ஒரு கொத்தனார் சித்தால் வேலை பார்க்குற பொண்ணு, புருஷன் சரியில்லைங்க, புருஷன் சரியில்லைன்னு 2 வயசு குழந்தையோட என்ன பண்ணிட்டா, புருஷனை விட்டுட்டு வந்துட்டு தனக்கு ஒரு துணை வேணும்னு ஒரு ஆணோட சேர்ந்து வாழ்றான். இப்போதான் லிவிங் டுகெதர் இருக்கே, இப்போ நடந்தது. நான் சொல்கிற செய்தி February 26 நடந்தது. ஒரு ஆணோட இணைந்து வாழ்றா. அவள் டெய்லி சித்தாள் வேலைக்கு போகிற பெண்ணு, படிக்காத பெண்ணு. சித்தாள் வேலைக்கு போனால் தான் தான் குடும்பத்தை உயர்த்த முடியும்னு சித்தாள் வேலைக்கு போயிட்டா. அந்த பெண் குழந்தைய தான் கூட வாழ்கிற அப்பான்ற பொறுப்பில் தானே இருக்கான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த 2 வயசு பெண் குழந்தைய அந்த நாய் கதற கதற பாலியல் வன்கொடுமை பண்ணி கொன்று பிடிச்சிங்க. எப்படி முடிச்சாங்க தெரியுமா? அந்த குழந்தை அப்படி சாகலை, வலிப்பு வந்து செத்துருச்சுன்னு எழுதிட்டாங்க. அதை பெற்ற தகப்பன் சந்தேகப்பட்டு என் பெண் குழந்தைக்கு வலிப்பே வராது, இது ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தா அந்த 2 வயசு பச்சை மண்ணை அந்த நாய் வன்புணர்ச்சி பண்ணி கொன்றுச்சுங்க. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு நான் நடுவர் மேடம் சார்பாக நான் தூக்கு தண்டனை கொடுங்கன்னு நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுத்தாலும் செத்த அந்த 2 வயது பிஞ்சு குழந்தை திரும்பி வருமாங்க? வருமா? அந்த குடும்பமே தடம் புரள யாரு காரணம்? வேலைக்கு பெண்கள், என்னை போல பெண்கள் வேலைக்கு போகிறதுனால காரணம். என்னை பற்றி சொன்னாங்கல்ல, என்ன மாதிரி ஒரு அதிசய பொண்டாட்டியை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆமாம், என் அழகான மேக்கப் போட்டவ என் புருஷுக்கு வால்பேப்பரில் வச்சு கொடுத்துருக்கேன். 2.5 வருஷம் ஆச்சு, மனுஷன் இன்னும் வால்பேப்பரை மாற்றலை. அவளை அன்பு பண்பு பாசம் நினச்சிங்களா? அந்த ஆளுக்கு மாற்ற தெரியாது. உங்களுக்குலாம் ஒரு வித்தியாசம் சொல்லட்டா? காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. காதல்ங்கிறது காலில் ஒட்டின சாணி மாதிரி கழுவிக்கின்னு போய்கிட்டே இருக்கலாம். கல்யாணங்கிறது காலில் அடித்த ஆணி மாதிரி மவனை பெட்ரோல் ஊற்றினாலும் கழுவ முடியாது. நிறைய ஆண்கள் வந்திருக்கீங்க, உங்கள் சார்பாக ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். மனுஷனுக்கும் புருஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டால் அவன் மனுஷன், தப்பே பண்ணா மன்னிப்பு கேட்டால் அவன் தான் புருஷன். பார்த்துருக்கீங்களா அந்த அப்பாவி மனுஷனை? இளமைக்கும் முதுமைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. நம்மளை நாமளே கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா அது இளமை, நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடியை தூக்கி மாட்டிட்டா அது முதுமை. சரி, நம்ம குடும்பத்தை விட்டு போனதுனால குடும்பம் தடம் புரண்டுச்சுன்னு எப்போ தெரியும் தெரியுமா? நமக்கு முதுமை வந்த பிறகுதான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. எங்கள் வீட்டில் ஒரு மாமியா கிழவி இருக்குங்க, அருமையான கிழவி. இப்படி வெளியில் போய் நான் எவ்வளோ பட்டிமன்றம் பேசுகிறேன் சார். போன வாரம் அதுக்கிட்ட பாத்திரம் வளர்க்கிக்கிட்டே சொன்னேன், அத்தை திருச்செங்கோடில் ஒரு பட்டிமன்றம், நான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன், 2000 பேர் கை தட்டுறாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்டுச்சு. அடுத்து சொன்னேன், அத்தை என்னோட கடைசி ஆசை என்ன தெரியுமா? அப்படி 2000 பேர் கை தட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே என் உயிர் அப்துல் கலாம் மாதிரி போகணும்னு. அதுக்கு எங்கள் மாமியா சொல்லுது, நீ பேசும்போது எத்தனை உயிர் போச்சோ அப்படின்னு. அதெல்லாம் வச்சு காப்பாற்றணும்னா நாங்கள் படித்த மருமகளாக வீட்டுக்கு வரணும். எதுக்குங்க படிச்சுட்டு வரணும்? வெளியே போய் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சாதான் பொண்டாட்டியா? கிடையாதுங்க. சமுதாயம்னா என்ன தெரியுமா? எல்லா குடும்பமும் சேர்ந்தாதான் சமுதாயம். ஒவ்வொரு தனி குடும்பத்திற்கும் ஒரு பெண் தேவைங்கிறதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு மேடம். நாங்கள் வெளியில் வந்து சம்பாதிக்கிறோன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் நாங்கள் இழந்ததை எப்போ உணர்றோம்? 40 வயசில் உணர்றோம். என் பொண்ணு ஒரு டைரியில் எழுதி வச்சுருக்காங்க, அவள் கல்யாணம் முடிச்சு போய் அங்கே போய் பெண் குழந்தை பெற்றுட்டா. BA BEd படிக்க வச்சுருக்கேன், பெரிய பொண்ணை MCOM படிக்க வச்சுருக்கேன், பையனை MBBS படிக்க வச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க வெளியில வந்து வேலை செஞ்சதுனால இந்த BA BEd படிச்சுட்டு போயிருக்கால, அவ போன பிறகு நான் வீட்டில் இருக்க டைரி எடுத்து பார்க்குறேன். அதில் எழுதியிருக்கா, எங்கள் அம்மா பட்டிமன்றத்தில் வருமானம் வருதுன்னு வெளியே போயிடுறாங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, நான் கல்யாணம் முடிச்சு என் வீட்டுக்கு போயிட்டா என் பிள்ளைய நான் விட்டுட்டு வேலைக்கே போக மாட்டேன்னு எழுதியிருக்கா. இப்போ அவள் வீட்டில் தான் இருக்கா, BA BEd படிச்சிருக்கா, ஒரே பெண் குழந்தை தான். ஒரு தாய் இருந்து பொண்ணை பார்க்குற மாதிரி வராதுங்க. வீட்டில் பெண்களுக்கு எவ்வளோ அவமானம் நடக்குது நம்மளால நினச்சிக்கிறோமா? போன வாரம் மேடம் என் புருஷ் வெளியே போகிறாரு, எங்கள் அப்ஸ் உள்ள நுழையிறாரு. யாரு? என் புருஷன். உள்ள யார் நுழையிறாரு? அப்பா அப்ஸ். என் புருஷ் வெளியே போகிறாரு, எங்கள் அப்ஸ் உள்ள நுழையிறாரு. நுழைஞ்சவுடனே சும்மா இருக்க மாட்டாம, மாமா நல்லா இருக்கீங்களான்னாரு என் புருஷ். உடனே எங்கள் அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அட லூசு பைய, ஒரு நாளும் பேச மாட்டான், பேசி 15 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு கேட்குறானே நல்லா இருக்கேன் மாப்பிள்ள அப்படின்னாரு. அடுத்த வார்த்தை எங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாரு, மாமா கடமையெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டார். உடனே எங்கள் அப்பா பெருமையா,
பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு பேரன் பேத்தி எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சுன்னாரு. சும்மா இருக்கலாம்ல என் புருஷ் அடுத்து சொன்னார், கடமையெல்லாம் நல்லா தான் முடிச்சிருக்கீங்க, பொண்ணை யார் என்ன பொண்ணைத்தான் கொஞ்சம் மக்கா வளர்த்துருக்கீங்கன்னாரு. உங்களை நானே இப்படி பேசுறேன்னா எங்கள் அப்பா எப்படி பேசுவார். எங்கள் அப்பா சொன்னார், எதுக்கு மாப்பிள்ள அறிவாளி பொண்ணா வளர்த்தா அறிவாளி மாப்பிள்ள தேடணும், மக்கு சரியா போச்சுலன்னாரு. ஆண்கள் ரொம்ப விவரமானவங்க, ரொம்ப விவரமானவங்க. இப்போ என் புருஷனை ஃபோனெல்லாம் பார்க்குறதுலாம் ரொம்ப ஈஸி. நைட்டு தூங்கின பிறகு நான் ஆன் பண்ணிடுவேன் ஃபோனை. ஒரு நாள் நைட் 2:30 மணிக்கு ஆன் பண்ணுறேன். ஜிம்மின்னு ஒரு பெண் நாய்க்குட்டி என்ற புருஷுக்கு மெசேஜ் பண்ணுது. ஹாய் டார்லிங், என்ன பண்ணுது? நான் டார்லிங் வாயை பழந்து தூங்குது. நான் எம்கா மேலே படிச்சிருக்கேன். டார்லிங் தூங்குது. உடனே அங்கேருந்து மெசேஜ், டார்லிங் போய் சொல்லுது, தூங்குனா எப்படி மெசேஜ் பண்ணுது? நான் டார்லிங் தூங்குது, டார்லிங் பொண்டாட்டி விளக்கமாத்தோட வருது. வீட்டில் இருந்தாதாங்க நம்ம பிள்ளை என்ன செய்யுதுன்னு நம்ம கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு பார்த்தா தான் நம்ம பிள்ளை பண்பாடோட பரிசுத்தத்தோட நம்ம பிள்ளை அப்படிங்கிற பேரை வெளியே போய் சொல்லணும்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம் செம்மையா இருக்கணும்னா வீட்டில் ஒரு தாய் செம்மையா இருக்கணுங்க. அவ படிச்சிருக்கா படிக்காம இருக்கா, இரவோடு பிள்ளைகளை தனிமையில் விடுறதுனால எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா? ஒரு அழகான கவிதை படித்தேங்க, அது ரொம்ப அருமையான கவிதை. ஒரு வேலைக்கு போகிற பெண்ணை மனசில் நினச்சி எழுதியிருக்காங்க. கோப்பு கயிர்களை பார்க்கும்போது, ஃபைலில் டேக் பண்ணியிருப்பாங்கள நூல், கோப்பு கயிர்களை பார்க்கும்போது என் கண்ணில் என் பிள்ளையின் தொட்டில் கயிறு வந்து உறுத்துகிறதுன்னு எழுதியிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு பேசிக் எது தெரியுமாங்க? உடல் ஆரோக்கியம் தாங்க. உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா பிள்ளை ஒன்றுக்குமே ஆகாது. நான்லாம் எங்கள் அம்மாட்ட 5 வயசு வரைக்கும் பால் குடிச்சேன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. என்னைய 5 வயசு வரைக்கும். இப்போ பிள்ளை என்னங்க பண்ணுறாங்க? 3 மாதம்தான் கவர்மெண்ட் லீவு இல்லையா? 3ஆவது மாதம் பிள்ளைய தூக்கி ஆயாட்ட கொடுத்துட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அந்த பாலை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அணைச்சி கொடுக்குற மாதிரி இருக்குமா? பிள்ளைய ஆயாட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. பிள்ளைய ஆயாவை அம்மானும் அம்மாவை ஆன்டின்னு கூப்பிடுதுன்னா குடும்பம் தடம் உயருதா? தடம் புரளுதாங்க. ஒரு அழகான கவிதை, முதலில் முத்தமிட்டவளை நம்மால் மறக்க முடியாது, பிறகு ஏன் அவளை முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறீர்கள்? ஏங்க சேர்க்கிறீங்க? நானும் வேலைக்கு போறேன், என் முன்னாடி வேலைக்கு போறான், நீ போ முதியோர் இல்லத்துக்குன்னு பெத்த தாயை கொண்டு போய் சேர்க்கிறீங்க. உன்னை வளர்க்க ஒரு கருவறை வைத்திருந்தேனடா, உன் வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு இருட்டறை கூடவா இல்லை என்று ஒரு தாய் புலம்புகிறாள் என்று சொன்னால் என்ன காரணங்க? மருமக சரியில்லைங்க. எனக்கெல்லாம் சூப்பர் மாமியாங்க. இங்கெல்லாம் தண்ணி பஞ்சம் கிடையாது. எங்கள் ஊரில் தண்ணி பஞ்சம். கம்மாக்கரைக்கு தான் குளிக்க போவோம். துணியெல்லாம் அள்ளிட்டு போவேன் பாருங்க. எங்கள் மாமியா கிளம்பி கூடயே வந்துடும். வந்து உட்காந்து குளிக்கலாம்ல பேசாமல் நான் துவச்சிக்கிட்டு இருப்பேன். மருமகளை செத்த இந்த முதுக சொரிஞ்சு விடேன்னுச்சு. நான் போய் பாதி துணி துவைக்காமல் இருக்கு, நம்ம கடுப்பு வேற ஆகுமா, போய் பரட்டுன்னு சொரிஞ்சு விட்டேன். உடனே கேட்டுச்சு, அப்பா எங்கடி கற்றுக்கிட்டே இந்த வித்தையன்னுச்சு. நான் சொன்னேன், எங்கள் ஊரில் எருமை மாடை பூரா இப்படி தான் சொரிஞ்சு குளிப்பாட்டுவோம். நடுவுறவர்களே நல்ல கிளவிங்க. இட்லி போட்டேங்க்கா வேணான்றுச்சு, பொங்கல் போட்டேன் வேணான்றுச்சு, பூரி போட்டேன் வேணான்றுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன் தெரியுமா? கிளவிய பட்டினி போட்டேன். கண்ணதாசன் ஒரு அழகான வரிகள் சொல்லுவார், ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு நூலிலை தான் வித்தியாசம். நம்மிடம் எதுவும் இல்லை என்று நினைத்தால் அது ஞானம், நம்மை தவிர எதுவும் இல்லை என்று நினைத்தால் அது ஆணவம். இந்த ஆணவம் எப்போ வருது தெரியுமா? பெண்களுக்கு எந்த பொம்பளையாவது புருஷன் பேச்ச கேட்குறாளா? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க சார். ஆண்களை நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. எந்த பொம்பளையாவது புருஷன் பேச்ச கேட்குறாளா? அன்னைக்கு அப்படிதான் ஒரு புருஷன் முன்னாடிக்கு பெரிய சண்டைங்க, பயங்கர சண்டை. கோச்சிட்டு போய் படுத்துட்டான். காலையில் பார்த்தா அந்த பொண்ணு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறான். யாருக்கு? புருஷனுக்கு. அவளு வேலை பார்க்குறான், காஃபி கொடுக்குறான். உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏம்மா நேற்று நைட்லாம் சண்டை போட்டதுக்கு நீ கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு நினச்சேம்மா, நீ போகவே இல்லைம்மா, ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு காஃபியை குடிக்க போனேன். குடிக்க போகும்போது சொன்னான், இப்போ என்ன ஏன் மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சிருக்க? வைர நெக்லஸ் தானே கேட்டேன், ஆஃபீஸில் அட்வான்ஸை போடுறேன் மாமா, உனக்கு நாளைக்கே வைர நெக்லஸ் வாங்கி தரேன். ஆண்கள்லாம் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. உங்கள் பொண்டாட்டி மாமா மாமான்னு கூப்பிட்டானா என்ன அர்த்தம் தெரியுமா? மாங்காமடையன்னு அர்த்தம். நான்லாம் என் புருஷனை நாதா நாதான்னு கூப்பிடுவேன். நாதானா என்ன அர்த்தம் தெரியுமா? நாதாரின்னு அர்த்தம். மாமா உனக்கு காலையில் வைர நெக்லஸ்க்கு ஆர்டர் போட்டுறே மாட்டான். உடனே அவன் காப்பியை கொண்டா. ஏமா நம்ம ரெண்டு இப்போ சமாதானம் ஆகிட்டோம். சமாதானம். காப்பி குடிக்கிறேம்மா, காப்பியை கொண்டா. காப்பியை கொண்டா பிடிங்கிட்டான்.
ஏமா காப்பியை பிடுங்குற? நேற்று நீ வயிறு நெக்ஸ் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேல, அதனால காப்பியில் கொஞ்சோண்டு விஷம் வச்சுட்டேன். எப்படி இருக்காங்க பாருங்க. ஒரு டைப் ஆஃப் பெண்கள் இருக்காங்க. மாமியார் மாமியார்னு சொல்கிறோம்ல, அந்த மாமியாரில் 3 டைப் இருக்குது. உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் என்ன டைப்புன்னு பெண்களே ஒரு தடவை கை தட்டுங்க. அவங்க பார்க்குறாங்க, இங்கே ஏன் இந்த பொம்பளை இந்த வாய் பேசுச்சுன்னா வீட்டில் எம்புட்டு பேசுன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்கக்கா, வெளியே வந்து வாயை திறந்து பேசினாதான் எனக்கு சோறு, வீட்டில் போய் பேசாமல் இருந்தால் தான் சோறு, இல்லாட்டி சோத்தில் விஷத்தை வச்சுருவாங்க. 3 டைப் ஆஃப் மாமியார் இருக்குது. மாமியார் என்ன தெரியுமா? கோல் மூட்டி. வந்தோடனே புருஷன்ட்ட கோல் மூட்டிடும். தான் பொண்டாட்டி இருக்கா பத்தியா, என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு ஆட்டிடும். இன்னொரு மாமியார் என்ன தெரியுமா? சிசிடிவி கேமரா. நம்ம என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், யார் கூட ஃபோன் பேசுகிறோம், எத்தனை மணிக்கு தலை செய்கிறோம் அப்படின்னு சிசிடிவி கேமரா. அதுக்கு தான் வீட்டில் இருக்கக்கூடாது, வேலைக்கு போயிடணும். வேலைக்கு போனாலும் தான் கொடுமை. நான் பட்ட கொடுமையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வேலைக்கு போகிறதுனால நிம்மதியாக இருக்கேன்னு ரோகிணி பாப்பா நினச்சிக்கிட்டு இருக்கு. நான் என்ன வேண்டேன் தெரியுமா? இனிமேல் பிறக்கக்கூடிய பெண்கள் யாரும் என்னை போல வெளியே வேலைக்கு செல்ல வேண்டாம், வீட்டில் மகாராணியாக வாழுங்கள், உங்கள் குடும்பத்தை காப்பாத்துங்கள் சொல்லதான் நான் வந்து. வீட்டில் மகாராணியாக வாழ விட்டுருவாங்களா? விடுவாங்க. ஒரு காலத்துல மேடம், நீங்க நம் முன்னோர்கள் சான்றோர்கள் எவ்வளவு அறிவாளிகள் உங்களுக்கு தெரியும்ல. எங்க சூரிய கிரகணம் இருக்கு, எங்க சந்திர கிரகணம் இருக்கு, எங்க ஒரு சாமி சிலைய வச்சா சரியா இருக்கும்னு கண்டுபிடிச்சவங்க நம்ம முன்னோர்கள். இந்த முன்னோர்களுடைய அறிவுரையெல்லாம் என்ன தெரியுமா? பெண் வீட்டை ஆளணும், ஆண் நாட்டை ஆளணும். அதுதான். ஏன் தெரியுமா? ஒரு நாட்டை ஆள்வதை விட வீட்டை ஆள்வது கடினமான வேலை. ஏன் தெரியுமா? 21 வயசு ஆம்பளைக்கு 18 வயசு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு நாட்டுக்கு ஓட்டு போட 18 வயசுல அவன் செலக்ட் ஆகுறான், கல்யாணம் முடிக்க 21 வயசுல செலக்ட் ஆகுறான்னா, நாட்டை ஆள்வதை விட ஒரு பெண்ணினோடு இருக்கக்கூடிய வீட்டை ஆள்வது கஷ்டம். உண்மைதானே? நீங்க எல்லாரும் பாபநாசம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த பாபநாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு கேரக்டர் இந்த குடும்பத்தை காப்பாத்துறாரு. ஒரு கட்டத்தில் அம்மாவும் ஐபிஎஸ் போலீஸ் வேலையில் இருப்பாங்க, அப்பாவும் ஒரு வேலையில் இருப்பார். பையன் என்ன வேலை பார்ப்பான் தெரியுமா? பொம்பளை பிள்ளை வீடியோ எடுத்து ஒரு குடும்பத்தையே வந்து கெடுப்பான். அந்த கூட்டை காப்பாத்துறது யாரு? வீட்டில் இருக்கிற கௌதமி பார்த்துக்கிட்டே இருப்பா. பிள்ளை சோகமாக போய் படுத்துருக்கு, சாப்பிடல நைட்டு, பிள்ளைன்னொன்னே கண்டுபிடிச்சிருவான். என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி அந்த பிள்ளை கூடயே போய் பிள்ளையோட கற்பையும் காப்பாற்றி தன்னையும் காப்பாத்துறா. அப்படின்னா ஒரு பெண் வீட்டில் இருந்தா தான் அதை சாதிக்க முடியும். உண்மையா இல்லையா? ஒரு தாய் வேலைக்கு போறதுனால குடும்பத்தில் ஒழுக்கம் குறைகிறது, பண்பாடு குறைகிறது, அந்த பிள்ளைய வளர்க்கக்கூடிய நேரம் குறைகிறது. ஒரு பொண்ணு இருந்தா டிபியில் பூ படம் வச்சிருந்தா, அந்த பையன் இருந்தா அவன் குதிரை படம் வச்சிருந்தா, 2 பேரும் லவ் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயே லவ் பண்றாங்க. ஒரு கட்டத்தில் அவன் சொல்றான், நான் நேரில் பார்க்கணும், எனக்கு ரொம்ப பார்க்கணும் ஆசையாக இருக்குது, நீ வாங்குறான். சரின்னு ஒரு பார்க் செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு பூங்காவை செலக்ட் பண்ணி 2 பேரும் போயிட்டாங்க. போய் பார்த்தா வயித்தறிச்சல்ங்க. அது அப்பா, இது மக. ஏன் தெரியுமா? அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டான். பொண்ணு யார் கூட பேசுகிறா, பொண்ணு படிப்பு நேரம் போக என்ன பண்ணுறான்னு ஒரு தாய் பார்க்க தவறிட்டா அந்த குடும்பம் விளங்காதுங்க. பப்ஜின்னு ஒரு கேமுங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பப்ஜி விளையாண்டுக்கிட்டே என்ன பண்ணுறான் தெரியுமா? வீட்டில் இருந்துக்கிட்டே அப்பாவோட செல்லுலேருந்து பணம் எடுத்தா, ஒரு 11 ரூபா எடுத்தா கூட டெபிட்டட்னு வரும், ஒரு 11 ரூபா எடுத்தா கூட கிரெடிட்டர்னு வரும். போட்டா அந்த வரக்கூடிய மெசேஜ், அப்பா மெசேஜை பிளாக் பண்ணிட்டு 16 லட்சம் ரூபாய்க்கு பப்ஜி விளையாண்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் போகுது. அப்பா போறாரு, அடுத்து பையனை கூப்பிட்டாங்க, அடுத்து அம்மா போறா. அந்த பையனையும் அவங்க அப்பாவையும் அவ்வளோ திட்டினாரு போலீஸ்காரரு. அம்மா ஓடி போய் பையனை அணைச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னா, அதை நீங்கள் தீர்ப்புக்கு வச்சுக்கோங்க. என்ன சொன்னா தெரியுமா? நானும் வேலைக்கு செல்கிறேன், என் கணவரும் வேலைக்கு செல்கிறார், என் பிள்ளை என்ன செய்வது என்று தெரியாமல் தவறான செயலை செய்து விட்டது, மன்னித்து விடுங்கள், இது எங்கள் குடும்ப பிரச்சனையை வீட்டுக்கு கூட்டு வந்தான். நான் ஒரு மகள், நான் ஒரு மருமகள், நான் ஒரு மனைவி, நான் ஒரு தாய், நான் ஒரு ஆயா, நான் ஒரு அலாரம், நான் ஒரு வேலைக்காரி, நான் ஒரு சமையல்காரி, நான் ஒரு மகளிர், நான் ஒரு செவிலியர், நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு பணியாளர், நான் ஒரு பாதகி, நான் ஒரு தியாகி. குடும்பத்திற்காக, காசிற்காக ஓடிக்கொண்டு குடும்பத்தை தடம் புரள வைக்கக்கூடிய பெண்ணாகிய எங்களுக்கு சீக்கிரமாக பொருளாதார நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.